வாரணாசியில் நம்ம ஆக்சிடென்டலாக வந்து இறங்கிட்டோம். டே ஃபுல்லாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். அப்போ தான் அம்மனுக்கு கால் பண்ணப்போ அவர் ஊருக்கு போயிருந்தாலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சல்லடை போட்டு தேடி எப்படியோ ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டை அனுப்பி வச்சார். மீட் மிஸ்டர் குணால். நான் பேகை மட்டும்தான் அவங்க ரூமில் வச்சுக்க சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க என்னையும் அவங்க ரூமில் தங்கிக்க சொல்லி அலோவ் பண்ணாங்க. தென் அவங்க ரூம்லேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு அவரும் என் கூட சுத்த வந்தார். குணால் ஆக்சுவலாக ஒரு ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட். ஸோ எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் எனக்கு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அன்றைக்கி நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாரணாசியில் இருக்க மோஸ்ட்டாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தேன். வித் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸோட. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மட்டும் போகல. நான் ஆக்சுவலாக திருப்பி தேவ தீபாவளிக்கு இங்கே வரதா ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ போய்க்கலான்னு சொல்லி அதை மட்டும் போகல. மற்ற எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வந்துட்டேன். ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருந்தாங்க. என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. எல்லாரும் ஒரே நாளில் அவ்வளோ க்ளோஸாக பழகுனாங்க. ஒரே நாளில் பழகினாலும் பிரியவே மனசு இல்லாமல் நான் பாய் சொல்லிவிட்டு நம்ம காலையில் புக் பண்ண பஸ்ஸை பிடிக்க கிளம்பிட்டேன்.